ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் அமிதாவ் கோஷ் எழுதின த டவுன் பை த சி என்ற ப்ரோஸ் பேசேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோஸ் பேசேஜில் அமிதாவ் கோஷ் வந்து சுனாமி 2004 வந்துச்சுல, அதுக்கப்புறம் பீப்புள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த பிளேஸில் டைரக்டாக போய் பார்த்து அவரு எழுதியிருக்கிறாரு. சுனாமி 26th டிசம்பர் 2004 வந்துச்சு. இவர் வந்து 1st ஜான்வரி 2005க்கு அவரே நேரா டைரக்ட்டா போனாரு. இந்த சுனாமி வந்து நெறைய இடத்த வந்து டிஸ்ட்ராய் பண்ணுச்சு. அதுல ஒரு இடம் தான் அந்தமான் நிக்கோபார். அங்க தான் வந்து நம்ம அமிதாவ் கோஷ் டைரக்ட்டா போறாரு. அங்க போய் பீப்பிள் எல்லாம் எவ்ளோ கஷ்டப்பட்டுனாங்க. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இழந்து, அவங்களோட வந்து வீடு இழந்து, அவங்களோட பொருட்கள இழந்து, அவங்கள வேலை இழந்து, அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இழந்து, அவங்க ஐடி கார்ட்ஸ், ரேஷன் கார்ட்ஸு எல்லாத்தையுமே இழந்து, அப்படியே வந்து தனியா நிக்கிற மாரி இருக்கிறதாகவும் எழுதியிருக்காரு. பார்க்கலாம் வாங்க. நம்ம அமிதாவ் கோஷ் வந்து டைரக்ட்டா அந்தமான் நிக்கோபார் அந்த ஸ்பாட்டுக்கே போயி, அந்த பீப்பிள் கிட்டலாம் வந்து என்ன ஆச்சு? எப்படி ஆச்சு? எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தன பேர இழந்தீங்கன்ற மாதிரிலாம் பேசுறாரு. அப்புறம் அந்த ஸ்பாட் எல்லாம் போய் பார்க்குறாரு. எவ்வளோ பாதிப்பாச்சுன்னு பார்க்குறாரு. அப்ப நெறைய பீப்பிள் கிட்ட பேசும்போது, அவரு மீட் பண்ண ஒருத்தர் தான் வந்து டைரக்டர். அவரு வந்து நீங்க டைரக்டர்னோனே சினிமா டைரக்டர் நெனச்சுக்க கூடாது. அவரு வந்து மலேரியா ரிசர்ச் சென்டர்ல டைரக்டரா வந்து அந்த பொசிஷன்ல இருக்கிறவரு. இந்த ப்ரோஸ் பேசேஜ்ல இந்த டைரக்டர் பத்தி தான் வந்து எழுதியிருப்பாரு அவரு. இவர் வந்து ஒரு மிடில் ஏஜ் சயின்டிஸ்ட்டு. வாங்க நம்ம வந்து இந்த லெசன்க்குள்ள போகலாம். அன்னைக்கு டிசம்பர் 25, 2004 அன்னைக்கு என்ன டே? கிறிஸ்மஸ். ஸோ செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு, அன்னைக்கு வந்து அவர் வந்து போர்ட் பிளேயர்லேருந்து நியூ டெல்லிக்கு போகணும். ஆஃபீஸ் விஷயமா போகணும். போர்ட் பிளேயர்ன்ற இடம் எது? அது வந்து அந்தமான் நிக்கோபாரோட கேபிட்டல் தான். ஸோ இவர் வந்து டெல்லிக்கு போறதால, ஃபேமிலிய கூட்டிட்டு போ முடியாது ஆஃபீஸ் விஷயமா போறதால. அதனால அவங்க இருக்கிற இடம் வந்து மலாக்கா. ஸோ அவங்க ஃபேமிலிய வந்து மலாக்கால கூட்டிட்டு போய் விட்டுடலான்னு சொல்லிட்டு அவரு இருக்காரு. மலாக்கான்ற பிளேஸ் வந்து கார் நிக்கோபார்ல ஒரு சின்ன வில்லேஜ் தான் அது. ஸோ இவர் நெக்ஸ்ட் டே போணுன்றதால நியூ டெல்லி போணும். அதனால வந்து த ஹடோ சர்க்யூட் ஹவுஸ்ன்ற பிளேஸ்ல வந்து அவர் போய் ஸ்டே பண்ணிறாரு. அது வந்து ரொம்ப வந்து அந்த கடல் கிட்ட க்ளோஸா இருக்கிற ஒரு பிளேஸு. ஸோ நம்ம டைரக்டர் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் 26th அன்னைக்கு சடனா வந்து அவரோட பெட்டெல்லாம் வந்து ஷேக் ஆச்சு. அவரு வந்து அந்த ஹடோ சர்க்யூட் ஹவுஸ்ல தான் தங்கியிருந்தாரு. ஒரு மாரி வந்து டிஃபரண்டா ஃபீல் ஆச்சு அவருக்கு. ஸோ எர்த்குவேக் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருது. ஸோ அங்கேருந்து எல்லாருமே வந்து வேகமா வெளியில ஓட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பில்டிங் எல்லாம் சரிஞ்சு அப்படியே கீழ விழுந்துரும். உடனே வந்து இவரும் நம்ம டைரக்டரும் வெளிய ஓடி போயிடலாம்னு நினைக்கும்போது, அங்க வந்து ஃபோன் வந்து ரிங் ஆகுது. ஸோ அவர் ஃபோனோட ஸ்க்ரீன்ல பார்க்குறாரு. மலாக்காலேருந்து அவங்க ஒய்ஃப் தான் கால் பண்றாங்க. இவரு உயிருக்கு பயந்துன்னு ஓடும்போது, ஃபோன எப்படி நம்ம பேச முடியும்ன்றதுக்காக அவர் வந்து ஃபோன கட் பண்ணிட்டு, இவரும் வெளிய ஓட ஆரம்பிச்சுருவாரு. அவரு ரொம்ப தூரம் ஓடி போய் ஒரு கிரவுண்ட்ல போய் நிக்கிறாரு. நின்னுட்டு சரி ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோன் பண்றாரு. அந்த டைம்ல பார்த்தா அந்த பிளேஸும் அப்படியே ஷேக் ஆயிட்டே அவருக்கு ஃபீல் ஆச்சு. ஷேக் ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணோனே அந்த அந்த சைடு பார்த்தா அவங்க வந்து ஒய்ஃப் வந்து ஃபோனே அட்டெண்ட் பண்ணல. டைரக்டர் நினைப்பாரு, ஸோ நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும். அதனால கூட அவங்க ஃபோன் ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிடுவாரு. அவங்க ஏன் ஆன்சர் பண்ணலன்னு அப்படி அவரு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே, அந்த சைடு ஹார்பர் சைடு பார்த்தா, அந்த வேவ்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா அப்படியே வந்து ரைஸ் ஆயிட்டே வருது. அங்க இருக்கிற ஷிப்ஸ் எல்லாம் அப்படியே முழுகிட்டு அப்படியே வருது. எல்லாரும் பீப்பிள் எல்லாம் வந்து அவங்க உயிர காப்பாத்திக்க அப்படியே ஒரு திசைக்கு ஒண்ணா டைரக்ஷன் மாத்தி மாத்தி ஓடுறாங்க. அங்க பார்த்தா நிக்கோபார் ஐலாண்ட்ல எங்கேயுமே உயரமான பிளேஸே இருக்காது. ஏன்னா சுத்தி கடல், நடுவுல ஒரு ஐலாண்ட் தீவு தான் வந்து அந்த நிக்கோபார் ஐலாண்டு. அதனால என்ன பண்றதுன்னு ஒரே எல்லாம் ஒரு பயத்துல வந்து மிரண்டு போய் அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. இவருக்கும் வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த சுனாமிலேருந்து எப்படியோ வந்து இந்த டைரக்டர் வந்து உயிர் தப்பிச்சுட்டாரு. ஆனா இருந்தாலும் ஒரே கவலையா இருக்கும் அவருக்கு. நம்ப ஃபோன் போட்டோம், நம்ம வைஃப் அட்டெண்ட் பண்ணலையேன்ற மாதிரி அவரு யோசிக்கிறாரு. ஸோ நம்ம நெட்வொர்க் கிடைக்கல. நம்ம வேற வழியா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவரு, அங்க ஒரு கார் நிக்கோபார்ல ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கு. அந்த ஆஃபீஸ்ல வந்து ஒரு சேட்டலைட் ஃபோன் இருக்கு. அ இவ் இது இவரோட ஃபோன்ல நெட்வொர்க் கிடைக்கலனா கூட, அந்த சேட்டலைட் ஃபோன் வழியா வந்து ஈஸியா கிடைக்கும். அதனால சரி அங்க போய் கால் பண்ணலான்னு சொல்லிட்டு அவரு அங்க போறாரு. அங்க ஒரு ஃப்ரெண்டும் இருக்கிறாரு.
ஸோ, அவர் வழியா வந்து இவரு வந்து ஒய்ஃப்‌க்கு நம்பர் போட்டு, போட்டு ட்ரை பண்றாரு. ஆனா வந்து பிஸின்னு வருது. இல்லன்னா வந்து ஆன்ஸர் பண்ணலன்ற மாதிரி வந்து மெசேஜ் குடுக்குது. ஸோ, திரும்ப, திரும்ப ட்ரை பண்றாங்க. நோ ஆன்ஸர்ன்னே வருது. அப்ப கடைசியா யாரோ ஒருத்தர் மட்டும் எடுத்து அட்டெண்ட் பண்றாரு. அப்ப அவர் ஃபோன எடுத்து அட்டெண்ட் பண்ணிட்டு அவரு சொல்றாரு, "மலாக்கான்ற பிளேஸ் வந்து இந்த சுனாமியால ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. யாருமே உயிரோட இருக்கிற மாரி தெரியல." அப்படின்ற விஷயத்த மட்டும் அவரு சொல்றாரு. அப்ப டைரக்டருக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. இவரோட ஃபேமிலிய பத்தி ஒரு டீட்டெயிலும் தெரியலையேன்னு சொல்லிட்டு, இவரு வந்து ரொம்ப வந்து ஒரு சேடா இருப்பாரு. ஸோ, அவரு திரும்ப திரும்ப கால் பண்றாரு. முன்னாடி எடுத்து அட்டெண்ட் பண்ணவரு என்ன சொல்லுவாரு, கொஞ்சம் பேர் தான் உயிரோட இருக்காங்க. ரொம்ப அஃபெக்ட் ஆயிருந்தது மலாக்கா பிளேஸ் தான்ற மாரி சொல்வாரு. சரி யாராவது எடுத்து பேசி இவங்க ஃபேமிலிய பத்தி ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, திரும்ப திரும்ப அவர் வந்து விடாம கால் பண்ணிட்டே இருக்காரு இந்த டைரக்டரு. சுனாமி ஏர்லி மார்னிங் வந்துச்சு அன்னைக்கு. இவரு மத்தியானம் வரைக்கும் ட்ரை பண்றாரு. யாருமே கிடைக்கல. ஆனா மத்தியானமா அவருக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது. அவரோட 13 வயசு பையன் மட்டும் உயிரோட இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன வந்து இவரு கூட பேச வைக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. அது எப்ப வந்துனா நைட்டு தான் வந்து அவன பேச வைக்கிறதுக்கு முடிஞ்சுச்சு. அவன் வந்து அந்த சர்ச்ல இருக்கிற ரூஃப வந்து போய் கெட்டியா புடிச்சுக்கிட்டான், சுனாமி வந்த சமயத்துல. அதனால அவன் மட்டும் வந்து அவனோட உயிர காப்பாத்திக்க முடிஞ்சது.